ஹாய். போன வீடியோவில் நம்ம ஸ்போர்ட் கிக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வெப்சைட் வந்து ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் அது. அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவில் எப்படி அந்த வெப்சைட்டில் எல்லா டாஸ்கையுமே செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரிக்குள்ளே தான் எல்லா டாஸ்க்குமே இருக்கும். அதாவது ஒவ்வொரு கேட்டகரியில் டாஸ்க் இருக்குது. சர்வே இருக்குது, ரெடிட் இருக்குது, ட்விட்டர், ஃபேஸ்புக், வீடியோ மார்க்கெட்டிங், டிக்டாக், சோஷியல் மீடியா, சைன் அப் பண்ணுறது, டெலிகிராம், இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோ மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டாஸ்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ மார்க்கெட்டிங்குள்ளே வந்தாச்சு. வீடியோ மார்க்கெட்டிங்னு சொல்கிறது யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ஒரு டாஸ்க்கை கிளிக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டாஸ்க்குமே ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் டன் அப்படின்னு கொடுத்து இருக்குது. இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் 35 பேர் வந்து இந்த டாஸ்க்கை செஞ்சிட்டாங்க. இன்னும் 75 பீப்புள் வந்து இந்த டாஸ்க்கு செய்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது மொத்தமாக. அதில் 35 வந்து செஞ்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான டாஸ்க்கை நம்ம செய்யலாம். என்ன சொன்னால் இன்னும் நிறைய பேர் செய்ய இருக்குது. அடுத்து மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் $0.05 தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த டாஸ்க்கு செஞ்சீங்கன்னு சொன்னால். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் டு ரேட் அப்படின்னு கொடுத்து 7 டேஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ மார்க்கெட்டிங்கில் வரக்கூடிய எல்லா யூடியூப் வீடியோவும் வந்து மோஸ்ட்லி 7 டேஸ் தான் டைம் டு ரேட் கொடுப்பாங்க. 7 டேஸுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு பேமெண்ட் வரும். அடுத்து இங்கிலீஷ் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்க்ளூடட் கண்ட்ரிஸ் அப்படின்னு கொடுத்து பங்களாதேஷ், கானா, இந்தியா, நைஜீரியா, பாகிஸ்தான், ஜிம்பாப்வேன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான கண்ட்ரியெல்லாம் இந்த டாஸ்க்கை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அதில் போட்டிருக்காங்க. நம்ம டாஸ்க் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஓப்பன் இந்த யூடியூப் ஆப்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூடியூப் ஆப்புக்கு போக சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து சர்ச் யூஸிங் திஸ் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்து அரபால் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸை தான் நம்ம யூடியூப் சர்ச் பாரில் வந்து சர்ச் பண்ணணும். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை காப்பி பண்ணிப்போம். ஓகே, இந்த சென்டென்ஸை நம்ம சர்ச் பாரில் வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். தேர்ட் வந்து யூஸ் யூடியூப் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யூடியூப் ஃபில்டரில் என்னத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லலை அவங்க. ஸோ அதனால் இது நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இந்த யூடியூப் ஃபில்டர்ஸ் என்னன்னு சொன்னால், யூடியூபுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் சர்ச் ஃபில்டர்ஸ்னு இருக்குது. இதுதான் யூடியூப் ஃபில்டர்ஸ். இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோர்த் வந்து யூ வில் ஃபைண்ட் திஸ் வீடியோ அப்படின்னு கொடுத்து ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க சொல்கிறது என்னன்னு சொன்னால், இந்த லிங்கை நம்ம ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் ஒரு தம்ப்நெயில் ஒன்று வரும். அந்த தம்ப்நெயில் இருக்கக்கூடிய வீடியோவை தான் நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த தம்ப்நெயில். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த தம்ப்நெயிலில் உள்ள வீடியோவை நம்ம அங்கே கண்டுபிடிக்கணும். யூடியூப்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இருக்கிறதே அந்த தம்ப்நெயில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ தான். இந்த வீடியோவை நம்ம இப்போ கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணி அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 5வது வந்து அவங்க சொல்கிறது என்னன்னு சொன்னால், வாட்ச் த வீடியோ வெரி கேர்ஃபுல்லி. அதாவது அந்த தம்ப்நெயில் இருக்கக்கூடிய வீடியோவை கண்டுபிடிச்சி வாட்ச் பண்ணுங்க, கவனமாக அந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் 6வது சொல்கிறாங்க, சீக்ரெட் கோட் வில் அப்பியர் சம்வேர் இன் த வீடியோ லைக் திஸ் அப்படின்னு கொடுத்த லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை நம்ம ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் அவங்க அந்த ஒரு கோடை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த கோடு இந்த மாதிரி தான் வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு கோடை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கோடை வந்து நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனில் எங்கேயாவது ஒரு இடத்த வரும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ 7வது வந்து த கோட் வில் அப்பியர் லைக் திஸ் அப்படின்னு கொடுத்து அவங்க அந்த கொடுத்துருக்காங்க. அதாவது பாஸ்ன்னு போட்டு RX அந்த மாதிரி தான் அந்த கோட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது வந்து டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ் கோட் வித் த என்டையர் ஸ்க்ரீன் ஆஃப் த டிவைஸ். அதாவது நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த கோட் வந்து உங்களுக்கு வரும், எங்கேயாவது இடத்த வரும் இந்த ஸ்க்ரீனில். அதை நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அவங்க ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ப்ரூஃபில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த டிவைஸ் வித் அ கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அதான் நான் ஏற்கனவே சொன்னது தான், அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், அந்த கோட் தெரிகிற மாதிரி அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரூஃபில் சூஸ் ஃபைல்னு இருக்குது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். இதில் மீடியா பிக்கர்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் ஃபர்ஸ்ட் இருக்கிறதே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த ஃபோட்டோ தான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதில் ஆட் ஆகிடும். ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்துட்டு கீழே கமெண்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை எதுவும் கொடுக்க தேவையில்லை. எல்லாம் செஞ்சுட்டு இங்கில சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்மிட் ப்ரூஃப்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பேக் டு த ஃப்ரீலான்சர் அப்படின்னு டிக் மார்க் போட்டு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக டாஸ்க் பேஜுக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் டாஸ்க்கு செய்கிறது. அடுத்து நான் உங்களுக்கு இன்னொன்று பற்றி கட்டாயம் சொல்லி ஆகணும். இல்லை அக்கௌண்ட் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிப்போம், இல்லை ஃப்ரீலான்சர் ஸ்டேட்ஸ் இருக்குது, இதில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த டெம்பரவரி சக்ஸஸ் ரேட்னா என்னன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த டாஸ்க்கு செய்கிறதா இருந்தாலும் அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரெட், கிரீன் இந்த மாதிரி லைன் கொடுத்திருப்பாங்க. இதற்கான ரீசன் என்னன்னா, நீங்கள் கிரீன் கலர் டாஸ்க்கு செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டெம்பரவரி சக்ஸஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே நீங்கள் ப்ளூ கலர் சக்ஸஸ் ரேட் இருக்கக்கூடிய டாஸ்க்கை நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுடைய டெம்பரவரி சக்ஸஸ் ரேட் வந்து 1 கம்மியாகும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ப்ளூ சக்ஸஸ் ரேட் இருக்கக்கூடிய டாஸ்க்குக்கும் உங்களுடைய டெம்பரவரி சக்ஸஸ் ரேட் வந்து கம்மியாகிட்ட வரும். இப்போது நீங்கள் 5 ப்ளூ கலர் டாஸ்க்கு செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டெம்பரவரி சக்ஸஸ் ரேட் வந்து 5 கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் ரெட் கலர் சக்ஸஸ் ரேட் இருக்கக்கூடிய டாஸ்க்கு செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டெம்பரவரி சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப லோவாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரெட் கலர் சக்ஸஸ் ரேட் இருக்கக்கூடிய டாஸ்க்கு செய்கிறது இல்லை, அதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பமும் ஏற்படாது. ஏன்னா நீங்கள் எந்த டாஸ்க்கு, அதாவது எந்த கேட்டகரியில் டாஸ்க்கு செய்ய போகிறீங்கனாலும் உங்களுக்கு அதில் கிரீன் அல்லது ப்ளூ லைன் இருக்கக்கூடிய டாஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அதைவே செய்யலாம். இப்போ நீங்கள் வீடியோ மார்க்கெட்டிங் டாஸ்க்கு செய்ய வர்றீங்க, அதில் கிரீன் கலர் சக்ஸஸ் ரேட் இருக்கக்கூடிய டாஸ்க் எதுவுமே இல்லை, ப்ளூவும் ரெட்டும் தான் இருக்குன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ப்ளூ கலர் சக்ஸஸ் ரேட் இருக்கக்கூடிய டாஸ்க்கை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதற்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் அக்கௌண்ட் செட்டிங்க்கு போய் உங்களுடைய டெம்பரவரி சக்ஸஸ் ரேட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளூ கலர் சக்ஸஸ் ரேட் இருக்கக்கூடிய டாஸ்க்கை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் டாஸ்க்கு செஞ்சிட்டீங்க, அதாவது ப்ளூ கலர் டாஸ்க்கு நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த டாஸ்க்கு சப்மிட் ஆகி அவங்க உங்களுக்கு பேமெண்ட் தந்தாங்கன்னு சொன்னால் உங்களுடைய டெம்பரவரி சக்ஸஸ் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் ப்ளூ கலர் டாஸ்க்கு செய்ய சொல்கிறேன். அதற்காக வேண்டி அடிக்கடி செய்யாதீங்க. உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ ஒரு தடவை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய டெம்பரவரி சக்ஸஸ் ரேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ப்ளூ கலர் டாஸ்க்கை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கான வீடியோ இவ்வளோதான். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டாஸ்கையும் எப்படி செய்கிறது அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.